வணக்கம். உங்கள் வீட்டில் 12 வயசுக்கு மேலே 20 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பசங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு வரும்பொழுது என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம பசங்களா இப்படி பண்ணாங்கன்னு தோணும். ஒன்று ரொம்ப அடித்து வச்சுருவோம், இல்லை நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோம். என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சமயத்தில் உங்களோட மனநிலை என்ன இருக்கும்? நான் எங்கே தப்பு பண்ணேன்? நான் சரியாக வளர்க்கலையா? அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே, அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தேனே, எப்படி இப்படி பண்ண முடியுது? நான் சரியாக வளர்க்கலையா அப்படின்னு தோணும். ரெண்டாவது, இந்த மாதிரி சூழ்நிலையில் சில நேரம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்மளை கூப்பிட்டு விடுவாங்க. எஸ், என்ன செய்கிறது? போய் நின்று தான் ஆகணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த சமயம் அவரை விட்டு கொடுக்காம வீட்டில் இதெல்லாம் பண்ணுறான்னு மேலும் நிறைய தப்பை சொல்கிறத விட இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், என்னன்னு பார்க்குறோன்னு சொல்கிறது தான் சரி. ஏன்னா வேறு எதுவும் பிரச்சனை வந்தால் கூட உங்கள் பசங்க தான் பண்ணாங்களோங்கிற மாதிரி எண்ணம் நம்மளே தந்துடக்கூடாதுல்ல அவங்களுக்கு. அடுத்து 4 பேர் சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, என்னாச்சு இப்படியாமே, என்னாச்சு அப்படியாமே அப்படின்னு. ஸோ அது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. முக்கியம் நம்ம பசங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒரு சின்ன பையனோ பொண்ணோ தப்பு பண்ணால் அதையேவா யோசிச்சுட்டு இருப்பீங்க? கிடையாது, பேசுவீங்க தான். ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், அவ்வளோதான். ஸோ அதற்கு தேவையில்லாமல் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4வது, வீட்டில் குழந்தைங்க தப்பு பண்ணால் உடனே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே வந்துடும். அது இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக தவறானது. எல்லாம் ஒன்றால தான், நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற, இல்லை எல்லாம் உங்களால் தான், நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறனால இந்த சமயம் எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டோமேன்னு தான் இருக்கும், திருந்தணும்னு இருக்காது. ரெண்டாவது, அவங்க மாட்டிக்கிட்டதே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான். நீங்கள் என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. 3வது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ, ஃபோனை வாங்கிடுவாங்களோ, ஸ்கூலை மாற்றிடுவாங்களோ, அதாவது அந்த தப்பு திருப்பி பண்ண முடியாதோங்கிறத விட அதனால சில விஷயங்களெல்லாம் நம்ம இழக்க போகிறோமே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். 4வது, தன்னை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவன் தான் என்னை கம்பல் பண்ணான், அவள் தான் அங்கே கூட்டிகிட்டு போனா, இந்த மாதிரி இல்லை புதுசாக கதை சொல்லுவாங்க, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க மனநிலை இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே குழம்பி போய் நிற்பாங்க சில பெற்றோர்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். மெயினாக இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மொதல் விஷயம், உடனே ஹேஸ்டி டெசிஷன்ஸ், இப்படி முடிவு எடுத்துடணும், இனிமேல் இந்த ஸ்கூல் போக வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், ஃபோனை கொடுங்க, அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு பெரிய பெரிய முடிவுகளை இந்த தருணத்தில் எடுக்கிறது தவறு. ரெண்டாவது, ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்ஸ், அதிகமாக அடிக்கிறதோ தவறான வார்த்தைகள் பிரயோகப்படுத்துகிறதோ. ஏன்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் அடிக்கிறதும் உங்களோட வார்த்தையும் தான் தெரியுமே தவிர தப்பை உணர வைக்கவே முடியாது. 3வது, அவங்களுமே அதிகமாக பதட்டமாக இருப்பாங்க, பயத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ முடிந்த அளவு அவங்கள தனியாக விட வேணாம், கூட யாராவது இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது பெட்டர். 4வது, எஸ், தப்பு பண்ணிட்டாங்க தான், தப்பு தான், அதுக்காக எல்லா நேரமும் அவங்கள சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதும் செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில் 4 விஷயம் அப்படின்னா, உடனே தவறான முடிவு எடுக்காதீங்க, அதிகமாக அடிக்கிறதோ அதிகமான வார்த்தைகளோ விட்டுடாதீங்க, அந்த குழந்தைங்கள தனியாக விடாதீங்க. 4வது, சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க. வேறு என்னாச்சு, வேறு என்னாச்சு, வேறு எதுவும் பண்ணியா, யார் சொன்னா, அந்த மாதிரியான கேள்விகள் அவங்களை இன்னும் பதட்டம் தான் படுத்தும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா வீடு ஒரு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். பெற்றோர்கள் நீங்கள் தான் அதை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். என்னடா எந்திரிச்சிட்டியா, காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு நான் பேசாமல் இருக்கேன், இதை ஒரு 4 நாள் கொண்டு போகிறேன், டெய்லி இதை பற்றியே நான் பேசுகிறேன்னு இல்லாமல் வீடு இயல்பு நிலைக்கு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. ரெண்டாவது, இயல்பாக இருக்க ஆரம்பித்தோடனே குழந்தைங்க தானாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுடைய முதல் கடமை, நானும் அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் உனக்காக இருப்போம், எந்த சூழ்நிலையிலையும் உனக்காக நாங்கள் நிற்போம், கவலைப்படாத, பயப்படாத, எதுனாலும் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். 3வது, ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது முக்கியம். அப்படின்னா தான் அந்த குழந்தைங்க வாயை திறந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசுவாங்க. சேர்ந்து கோயிலுக்கு போகிறதோ, இல்லை வெளியே போகிறதோ, இல்லை உட்காந்து டிவி பார்க்குறதோ, பழைய கதைகள் எல்லாம் பேசுகிறதோ, நம்ம அங்கே டூர் போனோம்ல, எப்படி இருந்ததில்ல, ஜாலியாக இருந்ததில்ல, இதெல்லாம் அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். ஃபைனலி, சும்மா விட்டுடலாமா? அப்படி கிடையாது.
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபாலோ அப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என்னாச்சுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இந்த பிரச்சனை திருப்பி அதுக்குள்ளே நீ போகலையே, நல்லா இருக்கியான்னு ரொம்ப நேகிங்காக அதை கேட்கக்கூடாது. என்ன பண்ண, எங்கே போனேன் அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இல்லாமல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, என்னடா எல்லாம் ஃபைனா, ஆல் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஓப்பன் அப் ஆவாங்க. அவ்வளோதான். ஸோ பண்ண வேண்டிய 4 விஷயம், சீக்கிரம் இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. 3வது, குடும்பமாக உட்காந்து பேசுகிறது, வெளியே போகிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 4வது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒரு ஃபாலோ அப் வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப போட்டு அவங்கள நேக் பண்ணாதீங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இது மாதிரி நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னா பசங்க தப்பு பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, அது எப்படி? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால்தான் பிரச்சனையை மேலும் பெருசாக்காமல் இருக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா. இந்த வயசே புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கும். நம்மளை விட, பெற்றோர்களை விட ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வயசு கொஞ்சம் அப்படி தான். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனைகளை பெருசாக்குதா இல்லாமல் பண்ணுதா அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.